ஹாய் குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்து கடலை கறியும் புட்டும் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ நைட்டே வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா வந்து கடலை ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்து உப்பு வந்து போட்டு ஒரு 7-8 விசில் வந்து விட்டு எடுத்தால் சூப்பராக மாவு மாதிரி வந்து கடலை வெந்து ரெடி ஆயிரும். ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் பூண்டு, சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 4 பழத்தை இதில் செய்து தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கான பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கூட வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் முந்திரி பருப்பும் இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நான் கோகனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கடலைக்கறிக்கு கோகனட் ஆயில் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மசிய வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வேக வச்சுருக்கிற சுண்டலையும் வந்து சேர்த்துக்கலாம். சுண்டல் இருக்கிற தண்ணியோடையே வந்து சேர்த்துக்கோங்க. சுண்டல் வந்து இப்போது நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்துட்டுருக்கிற சுண்டலில் வந்து அதை சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சோல்ல அந்த கரம் மசாலா பொடியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்து கடைசியாக இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா சூப்பரான கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடும். கேழ்வரகு புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு கேழ்வரகு மாவு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான சுடு தண்ணியை வந்து இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. புட்டு குழாயில் வந்து மாவு போடும்போது கொஞ்சம் தேங்காய் பூ அதுக்கப்புறம் மாவுன்னு சொல்லிட்டு லேயராக இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இது மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து புட்டு ரெடியாகி வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து நாங்கள் வீட்டில் புட்டு செய்கிறோம். ரொம்ப அழகாக வந்து வந்திருந்தது. அதை பார்க்குறதுக்கே எனக்கு ஆசையாக இருந்தது, நம்ம செஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி. புட்டு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது அதே ஷேப்பில் வர்றது தான் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைக்கறியும் சரி புட்டும் சரி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.